சங்கீதம் 23 1 முதல் 6 வரை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவைத் தேற்றி, தம்முடைய நாமத்தினிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்குப் பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம் எல்லாருக்கும் மிகவும் பிடித்த ஒரு சங்கீதம் என்றால் அது சங்கீதம் 23 தான். ஆனால் கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லும் போது அதன் ஆழமான அர்த்தத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஒரு ஆடு தன் மேய்ப்பனை முழுமையாக நம்பியிருக்கும் போது அதற்கு உணவோ பாதுகாப்போ குறைவுபடுவதில்லை. அதேபோல நீங்கள் உலகத்தின் பின்னால் ஓடுவதை நிறுத்திவிட்டு மேய்ப்பராகிய இயேசுவின் பின்னால் நடக்கும்போது உங்கள் வாழ்வில் தாழ்ச்சி இருக்காது. உலகம் நமக்கு பரபரப்பையும் அழுத்தத்தையும் தருகிறது. ஆனால் நம் மேய்ப்பர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார். அந்த அமைதி உங்கள் இதயத்திற்கு இன்று தேவை. நாம் சோதனைகளிலும் கண்ணீரிலும் நடக்கும்போது அவர் நம்மை கைவிடுவதில்லை. பள்ளத்தாக்கின் பாதையில் அவர் உங்களோடு நடக்கிறார். அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். அதாவது அவருடைய வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் உங்களை என்றும் நடத்தும். இன்று உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். உங்கள் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்களைத் தொடரும். ஆமென்.